திருப்பதியில் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கான தனியார் தொண்டு நிறுவனத்தில் உணவு உபாதையால் இருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் 7 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம். சரவணன், வணக்கம். இது தொடர்பான விசாரணையில் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன விரிவா பதிவு பண்ணுங்க. திருப்பதியில் ஆந்திரமலம் திருப்பதியில் பாஸ் என்ற பெயரில் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதாக தொண்டு நிறுவனம் ஒன்று அமைத்து அதில் 72 பேர் பராமரிக்கப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் நேற்று இரவு உணவுக்கு பிறகு 10 பேருக்கு வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி எடுத்ததால் அவர்களை உடனடியாக அந்த தொண்டு நிறுவன ஊழியர்கள் திருப்பதியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. அந்த சிகிச்சையின் போது சிகிச்சை பலனின்றி 2 பேர் மருத்துவமனையில் உயிரிழந்தனர். அவர்கள் ஒருவர் கணபதி மற்றும் சேஷாச்சலம் ஆகிய இருவர் உயிரிழந்த நிலையில் மேலும் 7 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து திருப்பதியில் உள்ள சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு அந்த தொண்டு நிறுவனத்தில் உணவுகளை ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் தொண்டு நிறுவனத்தில் அதிகாரப்பூர்வமான அதாவது அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட தொண்டு நிறுவனமா போன்ற கோணங்களிலிருந்து விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. நன்றி சரவணன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.